எல்லோருக்கும் வணக்கம். உமன்ஸ் ஏஷியா கப் T20 2024 உடைய ஃபுல் ஸ்டாட்ஸ் ப்ரிவியூ, ஸ்ட்ராட்டஜி அனாலிசிஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்தியா வர்ஸ் நேபாள் 23 ஜூலை இன்னைக்கு 7 PM இந்த மேட்ச். இந்த மேட்ச்ல பாருங்க, ரெண்டு குரூப்பாக இருக்காங்க, ஏ குரூப் அண்ட் பி குரூப். அதில் மொத்தம் ஒரு 3 மேட்ச். ஒரு குரூப்லேயும் இந்தியா பாகிஸ்தான், நேபாள், UAE. ஸோ இந்த 3 பேர் கூடயும் நம்ம விளையாடணும், இந்தியன் டீம். ஸோ அதில் 2 மேட்ச் விளையாடி இருக்காங்க, 2 வின் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் கிட்ட வின் பண்ணியிருக்காங்க, UAE கிட்ட வின் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நேபாள் கூட விளையாடுறாங்க. அதே மாதிரி இந்த குரூப்ல பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா 2 மேட்ச் 2 வின். ஸோ தாய்லாந்து, பங்களாதேஷ், மலேசியா மற்ற டீம்ஸ் இருக்காங்க. இங்க UAE பார்த்தீங்கன்னா 2ல 1 மேட்ச் கூட வின் பண்ணலை. நேபாள் 2ல 1 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த பாயிண்ட்ஸ் டேபிள். இந்த பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் இந்தியா டாமினேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, மேட்ச் 10 ஜூலை. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ரங்கோரி டம்பாலா இன்டர்நேஷனல் ஸ்டேடியம். இந்த கிரவுண்டோட பிச் ரிப்போர்ட், இந்த என்டையர் ஏசியா கப், உமன்ஸ் ஏசியா கப் எல்லாமே இந்த ரங்கோரி தம்புலா ஸ்டேடியத்துல தான் மேட்ச் நடக்குது. இங்க ரம்கரி தம்புலா சர்வதேச மைதானத்தில் உள்ள மேற்பரப்பு பொதுவாக பேட்டர்களுக்கு சமமான வேகத்தையும் துள்ளலையும் வழங்குகிறது. பவர் பிளேயில் வேகமான ரன்களை எடுப்பதற்கான வாய்ப்புகளை பேட்டர்கள் விரும்புவதால் புதிய பந்து வீச்சாளர் குறைந்தபட்ச சீம் இயக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குறைஞ்சபட்ச சீம் அப்படிங்கிறது ஒரு நியூ பால், பவர் பிளேல போடக்கூடிய ஒரு நியூ பாலுக்கு ஒரு சீம் இருக்கும் அப்படின்றதும், அதே மாதிரி பேட்ஸ்மேனுக்கு நிறைய ரன் போகும். இது கம்ப்ளீட்டா ஒரு பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லலாம். பேட்டிங் பிச், பேட்டிங் ட்ராக்னு சொல்லலாம். இனிஷியலா பவர் பிளேல ஃபாஸ்ட் பாலருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கிறது சொல்லலாம். அதை நம்ம ஸ்கோர் கார்டோட கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கலாம். இந்த ரங்கோரி டம்போலாவுடைய ஸ்டேடியம்ல ஆவரேஜான ஸ்கோர் 143 முதல் இன்னிங்ஸ்ல, ரெண்டாவது இன்னிங்ஸ் 120. ஆவரேஜான 4 முதல் இன்னிங்ஸ் 7, ரெண்டாவது இன்னிங்ஸ் 4. ஆவரேஜான 6 முதல் இன்னிங்ஸ் 2, இரண்டாவது இன்னிங்ஸ் 1. அண்ட் ஆவரேஜான விக்கெட் லாஸ் முதல் இன்னிங்ஸ் 7, இரண்டாவது இன்னிங்ஸ் 4. இந்த ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 4 விக்கெட் தான் போகுது. பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் முதல் இன்னிங்ஸ் 86, ரெண்டாவது இன்னிங்ஸ் 53. போலிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் முதல் இன்னிங்ஸ் 75, ரெண்டாவது இன்னிங்ஸ் 55. அண்ட் ஃபாஸ்ட் முதல் இன்னிங்ஸ் 21, இரண்டாவது இன்னிங்ஸ் 31. ஸ்பின் 36, முதல் இன்னிங்ஸ் 14, இரண்டாவது இன்னிங்ஸ். T20 ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பிலோ ஸ்கோர் 150 14 டைம்ஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த ஸ்கோர் இந்த உமன்ஸ் ஏசியா கப்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். நிறைய ஸ்கோர் கார்டு நம்ம பார்ப்போம், அதில் பார்க்கலாம். 150 to 169 ஒரு தடவையும், அண்ட் 170 to 189 ஒரு தடவையும், அபவ் 190 ஒரு தடவையும் நடந்திருக்கு. 8 இது வரைக்கும் இந்தியா உமன்ஸும் நேபாள் உமனும் T20 மேட்ச்ல விளையாடினது இல்லை. இங்கதான் நம்ம மெயின் பிக்சருக்குள்ள வரோம். இந்த மெயின் பிக்சர் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம எப்படி இதை ஒரு 4 ஆங்கிளா நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, UAE உமன், நேபாள் உமன் இங்க மேட்சஸ்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி மொத்தம் ஒரு 8 மேட்சஸ் நடக்குது. இன்னைக்கு 9வது மேட்ச் பாகிஸ்தான் உமனும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் உமனும் நடக்குது. ஸோ பாகிஸ்தானுடைய ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராபபிளான ஒரு விஷயத்தை இங்க பார்த்துடலாம். பாகிஸ்தான் எப்படி விளையாடி இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்தியா கூட விளையாடும்போது பாகிஸ்தான் 108 ரன்கள் அடிச்சிருக்காங்க. ஸோ 19.2 ஓவர்ல. ஸோ அதுக்கப்புறம் இந்தியா சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. வெறும் 3 விக்கெட் இழப்பு இருக்கு. ரெண்டாவது, நேபாள் உமன் ஒரு 108 ரன்கள் அடிச்சிருக்காங்க. அதே பாகிஸ்தான் உமன் 110க்கு 1 சேசிங்ல வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னாலும் சேசிங், இங்க பாத்தீங்கன்னாலும் சேசிங் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ UAE அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். UAE பாத்தீங்கன்னா 20 ஓவர்ல 123 சேசிங்ல தோத்துருக்காங்க. இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல 201 ரன்கள் அடிச்சிருக்காங்க. ஸோ UAE பாத்தீங்கன்னா 7 விக்கெட் விட்டுருக்காங்க. அட் த சேம் டைம் வேற இங்க பாத்தீங்கன்னா 8 விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் கூட UAE 7 விக்கெட் 8 விக்கெட் விட்டுருக்காங்கன்னா இந்த மேட்ச் ஆல் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஸோ பாகிஸ்தான்ல இருக்கிற 5 பவுலர்ஸுமே கவர் பண்ணிடுங்க. பாகிஸ்தான் மேட்சுக்கும் இது மதியானம் 2 மணி மேட்ச், 5 பவுலரை கவர் பண்ணிடுங்க. ரெண்டாவது, பாகிஸ்தானுடைய பேட்டிங் எப்படி இருக்கலாம்னா இந்த 110 for 1. ஸோ மொத்தம் ஒரு 2 பிளேயர் பேட்டிங்ல ஓப்பனிங்லேயே முடிச்சிருவாங்க. 1 2 3 அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருவாங்க. ஸோ அப்படி வரும்பொழுது ஒரு 3 பிளேயர்ஸ் பேட்டிங்ல எடுத்துருங்க.
மொத்தம் 8 பிளேயர் எடுத்துட்டீங்கன்னா மீதி 3 பிளேயர் இருப்பாங்க. அந்த 3 பிளேயரை யூஏஇலேருந்து எடுத்துடுங்க. 8:3 இல்லைன்னா 9:2 அந்த காம்பினேஷன். ஃபர்ஸ்ட் கேஸு 7/4ல போகலாம். இதுதான் பாகிஸ்தானோட இது. ஏன்னா இங்கே யூஏஇ 8 பேர் அவுட் ஆயிருக்காங்க. இதுதான் நம்ம நோட் பண்ணணும். இங்கே யூஏஇ பார்த்தீங்கன்னா 7 பேர் அவுட் ஆயிருக்காங்க. 123 ரன்கள் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 123 ரன்கள் இங்கே வந்து 115 ரன்கள். இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு 3 பிளேயர் இல்லை 4 பிளேயர் வந்து யூஏஇல கொண்டு போகலாம். போலர்ஸை கம்பல்சரி கொண்டு போனீங்கன்னா யூஏயோடைய விக்கெட்ஸ் விழும். கண்டிப்பாக ஜிஎல்ல நமக்கு போட்ட காசை விட கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ நம்ம இந்தியா மேட்சுக்கு வருவோம். இந்தியா மேட்ச் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்தியா வந்து ஒரு 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அதே இந்தியா வந்து 5 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா விக்கெட்டுமே லாஸ் ஆகலை. ஸோ நேபாள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. நேபாள் வந்து 8 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நேபாள் வந்து இங்கே ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த சினாரியோ நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்போ அப்படின்னா சேசிங் பண்ணும் பொழுது. இந்தியா வந்து சேஸ் பண்ணுறாங்கன்னா இந்த சினாரியோ அப்ளிகபிள். ஸோ 110-1, 110-2 இல்லை 110 நோ லாஸ், நோ விக்கெட் லாஸ் அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஸோ அப்படிதான் காம்பினேஷன்ஸ் இருக்கும். செகண்ட் பேட்டிங்காக இருந்தால், ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும். ஸோ இந்த மாதிரியான விக்கெட்டுகள், இந்த மாதிரியான ஸ்கோர்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 200/4, 205, 200/3, 200/2 இந்த மாதிரி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இங்க பாத்தீங்கன்னா 40 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. எம்ஏஎஸ் 96 ரன்னுக்கு அவுட் ஆயிருக்காங்க. 9 விக்கெட் இழப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி லோ ஸ்கோரிங் கேம்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு. இங்க 111க்கு 8 எல்லாமே ஒரே கிரவுண்டு தான். ஸோ ஒரே கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நடந்திருக்கு. பாகிஸ்தான் 108க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ இங்க 108-6. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நேபாள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா 118க்கு 4. அடுத்த நேபாள் என்ன பண்ணியிருக்காங்க 108க்கு 6. ஸோ 6-4. ஸோ ஆவரேஜா 2 மேட்சுக்கு 10 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஒரு 5 விக்கெட் விழுது. இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்க நம்ம இது பார்த்துருவோம், டீட்டெயிலா பார்த்துருவோம். யூஏஇ 115 ரன், நேபாள் உமன் 118க்கு 4 சேசிங்ல வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் உமன் 108 ரன்கள் அண்ட் இந்தியா உமன் 112 சேசிங்ல வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 20 ஓவர் ஆனது 133 சேசிங்ல தோத்துருக்காங்க எம்ஏஎஸ். ஸ்ரீலங்கா உமன் அண்ட் பங்களாதேஷ் உமன் 111க்கு 8, 114 சேசிங்ல வின் பண்ணியிருக்காங்க. இந்தியா உமன் அண்ட் யூஏஇ உமன் சேசிங்ல தோத்துருக்காங்க. பாகிஸ்தான் உமன் அண்ட் நேபாள் உமன் 20 ஓவர் ஆனது நேபாள் உமன் 108, இவங்க வந்து சேசிங்ல வின் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்கா உமன் 184க்கு 4 அண்ட் சேசிங்ல தோத்துருக்காங்க. அதே மாதிரி தாய்லாந்து உமன் 96க்கு 9, இவங்க சேசிங்ல வின் பண்ணியிருக்காங்க. அப்போ எத்தனை மேட்ச் சேசிங் வின் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6 மேட்ச். 8 மேட்ச்ல 6 மேட்ச் வந்து சேசிங் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ சேசிங் டீமுக்கு விக்கெட்டுகள் விழாம போகுது. ஸோ செகண்ட் போலிங் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ண வேண்டாம். 1 or 2 பிளேயர்ஸ் ஆல்ரவுண்டர்ல கவர் பண்ணா போதுமானதா இருக்கும். இப்போ நம்ம 2 மேட்ச் விளையாடிருக்காங்க இந்தியா. ஸோ அந்த 2 மேட்ச்ல யார் யார் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றத பார்க்கலாம். ஷஃபாலி வர்மா 37 ரன்கள், 2வது மேட்ச் 40 ரன்கள். ஸோ ஷஃபாலி வர்மா ஒரு சர்டனிட்டி பிளேயரா இதுல தெரியுறாங்க இந்த ஸ்கோர் கார்டு படி. ஸ்மிருதி மந்தானா 13 ரன்கள், அடுத்த மேட்ச் 45 ரன்கள். ஸோ ஸ்மிருதி மந்தானா ஒரு மேட்ச் இல்லை ஒரு மேட்ச் அந்த மாதிரி விளையாடுறாங்க. ஏமலதா 2 ரன்கள், அப்புறம் 14 ரன்கள். ஸோ ஏமலதாவை இன்னைக்கு மேட்ச்ல நம்ம கொண்டு போகலாம். ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல பிக்காகவும் இருப்பாங்க. ஹர்மன்பிரீத் கர் 5 ரன்கள் நாட் அவுட் அண்ட் ஹர்மன்பிரீத் கர் 66 ரன். லாஸ்ட் மேட்ச் 66 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்மிருதி மந்தானாவும் லாஸ்ட் மேட்ச் 13 ரன் தான் அடிச்சாங்க. ஸோ இந்த டாப் ஆர்டர் 3 பிளேயரை நீங்க அப்படியே கொண்டு போறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாவே இருக்கும். ரிச்சா கோஷ் லாஸ்ட் மேட்ச் 64 ரன்கள், 13, 2, 14 3 பேர் தொடர்ந்து அவுட் ஆனதுனால 64 ரன்கள் அடிச்சாங்க. இந்த மேட்ச் வந்து ரிஷா கோஷ் வேணும். நேபாள் விக்கெட் கீப்பர் கூட நம்ம கொண்டு போகலாம். மீதி எல்லாமே நம்ம வந்து டாப் ஆர்டர்லேயே வந்து மேட்சஸ் வந்து முடியுது. ஸோ போலிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம். ரேணுகா சிங் இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாங்க. 4 ஓவர் 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த மேட்ச் 2வது மேட்ச்ல 4 ஓவர் 2 விக்கெட். இவங்க ஒரு சர்டனிட்டி பிளேயரா இருக்காங்க. தனுஜா கவர் இந்த லாஸ்ட் மேட்ச் தான் உள்ள வந்தாங்க. 4 ஓவர் 14 ரன், 3.5 எக்கானமி, 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களும் நல்ல பிக்காவே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் போலிங் செகண்ட் போலிங் எதுவாக இருந்தாலும். பூஜா ஹட்ஸ்டேக்கர் 4 ஓவர் 2 விக்கெட். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்தாங்க. 2வது மேட்ச்ல 1 விக்கெட் எடுத்தாங்க. இவங்களும் ஒரு சர்டனிட்டி பிளேயரா இருக்காங்க. தீபதி சர்மா ஒரு மெயின் பிளேயர். 4 ஓவர் 23 ரன், 2 விக்கெட்.
ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 4 ஓவர் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. இவங்களும் சர்டினிட்டி பிளேயராக இருப்பாங்க. ராதா யாதவ் வந்து 4 ஓவர் போட்டு 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல விக்கெட்டுகள் எதுவும் எடுக்கல. இவங்களை வந்து 50-50 ஆப்ஷன்ஸ்ல நம்ம கொண்டு போகலாம். ராதா யாதவ் இப்போதைக்கு 1, 2, 3, 4 இந்த 4 பிளேயர் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயரா இருக்காங்க. அட் த சேம் டைம் இங்க ஒரு 3 பிளேயர் நம்ம எடுத்துக்கலாம். 5, 6, 7 மீதி 4 பிளேயர் வந்து நம்ம நேபாள் வந்து கொண்டு போகலாம். நமக்கு தேவைங்கிற பட்சத்தில் ஸ்ரேயங்கா பட்டியல கொண்டு போகலாம். அப்படி இல்லைன்னா ராதா யாதவ 2 பிளேயர்ல இருந்து ஒரு பிளேயரை கொண்டு போகலாம். இப்போ நேபாளோட பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். லாஸ்ட் மேட்ச் 72 ரன் நாட் அவுட்டு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஓப்பனிங்ல இருந்து ஒரு பிளேயரை வந்து கம்பல்சரி நம்ம வந்து பிக் பண்ணலாம். ஸோ ஓப்பனிங்ல இருந்து 4, 26 எடுத்திருக்காரு. ஸோ இந்த 118 எங்க வருதுன்றத நம்ம பார்க்கணும். ஸோ 118 எங்க வருது அப்படிங்கிறது நம்ம நேபாளுடைய இதுல பார்க்கணும். ஸோ இந்த 118ங்கிறது மேட்ச் நம்பர் 1, 108ங்கிறது மேட்ச் நம்பர் 2, நேபாளுடைய மேட்ச் நம்பர் 2. அப்போ 108ங்கிறது மேட்ச் நம்பர் 2. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பிளேயர் கட்கா அப்படிங்கிற பிளேயர் 4 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. பட் இன்னைக்கு மேட்ச்ல அவர் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இவர் ஒரு பிளேயரா இருப்பாரு. அதே மாதிரி இந்த விக்கெட் கீப்பரை நம்ம கொண்டு போகலாம். ஸோ 2 பிளேயர். இப்போ ஆல்ரவுண்டர்ல பாத்தீங்கன்னா புஜா மெகேட்டோ, கபிட்டா ஜோஷி இந்த 2 பிளேயர் அடிச்சிருக்காங்க. பட் இந்த பிண்டு ரவால் அப்படிங்கிறவங்க இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணல. அதே மாதிரி இந்து பர்மா அப்படிங்கிறவங்க பெர்ஃபார்ம் பண்ணல. ஒரு கேப்டன்ஸ் நாக் வந்து இல்லை. ஸோ இந்த மேட்ச் இந்த கேப்டன்ஸ் நாக் இவரை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த பிண்டு ரவால் இவங்களையும் கொண்டு போகலாம். அதே மாதிரி விக்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த கபிட்டா ஜோஷி அப்படிங்கிறவங்க மட்டும்தான் விக்கெட் எடுத்திருக்காங்க. இவங்க ஒரு செகண்டரி பிளேயரா இருப்பாங்க. அதே மாதிரி இந்து பர்மாங்கிறவங்க 4 ஓவர் போட்டு 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதுதான் நம்ம இங்க பாக்குறோம். இந்து பர்மாவை கம்பல்சரி நம்ம பிக் பண்ணலாம். இந்து பர்மா வந்து 0 ரன்ல அவுட் ஆயிருக்காங்க. பட் வந்து இந்த மேட்ச் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. விக்கெட் எடுக்கிறது 1 விக்கெட் எடுத்தா கூட ஃபேண்டசி டீம்ல வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப அதிகம். ஸோ இங்க வந்து சமஜா பட்கா, இந்து பர்மா அண்ட் பிண்டு ரவால். ஸோ பிண்டு ரவாலையும் நம்ம வந்து கொண்டு போகலாம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா கபிட்டா ஜோஷி மட்டும் இருக்காங்க. மற்றபடி இங்க 3 விக்கெட் எடுத்தது இந்து பர்மா தான். இங்க 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. மார்சினி 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. அண்ட் ஷப்னம் ராய் 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இதுல இருந்து ரிப்பீட்டடான பிளேயர் வந்து கபிட்டா ஜோஷி ஒரு நல்ல பிக், இந்து பர்மாங்கிறது ஒரு நல்ல பிக்கா இருப்பாங்க. 3 ஓவர் 26 ரன், விக்கெட் எதுவும் எடுக்கல 2வது மேட்ச். பட் இந்த மேட்ச் விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. இதில் இந்த மிச்சம் இருக்கிற ஒரு இந்த குரூப்ல இருந்து ஒரே ஒரு பிளேயரை நீங்க வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிக் பண்ணீங்கன்னா 7:4, 8:3ல மல்டிபிள் டீம்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். இது வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் போலிங் பண்ற பட்சத்தில் ரேணுகா சிங் அண்ட் தீபதி சர்மா கேப்டன் வைஸ் கேப்டனா நம்ம போட்டிருக்கோம். அதே வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா இந்த 2 பேர் ஷஃபாலி வர்மா, ஸ்மிருதி மந்தனா கொடுத்துருக்கோம். இந்த ஹர்மன் பிரீத் கர் வந்து நம்ம மல்டிபிள் டீம்ஸ் போடும்போது ஏமலதா ஒரு டீம்ல நம்ம இன்வால்வ் பண்ணுவோம். ஸோ இந்து பர்மாங்கிறவங்க மெயின் பிளேயரா நான் வச்சிருக்கேன். கபிட்டா ஜோஷி ஒரு செட்டர்னிட்டி பிளேயர், எல்லா மேட்சஸ்லயும் விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த 2 பிளேயர் வந்து நம்ம மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ் போடும்போது இந்த 3 பிளேயரை வந்து மாத்தி மாத்தி ரொட்டேட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தனுஜா கன்வேருக்கு பதில் வேற ஒரு பிளேயரை எடுத்து நம்ம ரொட்டேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 1, 2, 3, 4 இந்த 4 பிளேயர் தான் வந்து ரொட்டேஷன்ல போற மாதிரி இருக்கும். இதுதான் டெமோ டீமுடைய GL. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.